இன்றைக்கி நம்ம யார்கிட்டயுமே பேசக்கூடாது. இன்றைக்கி நம்ம வாயே திறக்கக்கூடாது. அப்போதான் இந்த வீட்டில் நம்மளோட அருமை தெரியும். முக்கியமாக என் மாமியாருக்கு தெரியும். இன்றைக்கி யார்கிட்டையும் வாயை திறந்து பேசக்கூடாது. என்னதான் கெஞ்சினாலும் கெதறினாலும் யார்கிட்டையும் பேசவே கூடாது. என்கிட்ட வந்து கெஞ்சுவீங்கள, பேசுடி பேசுடின்னு. இனிமேல் யார்கிட்டையும் பேச மாட்டேன். நான் பேசினா உங்களுக்கெல்லாம் கடுப்பாகுது. எப்படி அம்மாவும் பிள்ளையும் வந்து என்கிட்ட பேச சொல்லி கெஞ்சிருங்கன்னு பார்க்குறேன். இன்றைக்கி நான் பேச மாட்டேனே, நீங்கள் என்கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதான் உங்களுக்கு இன்றைக்கி தண்டனை. எப்போ பார்த்தாலும் என்னை வாயாடி வாயாடி நான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி 2 பேரும் நல்லா அனுபவிங்க. நான் பேசாமல் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு இன்றைக்கி தான் உங்களுக்கு தெரியும். என்னம்மா இன்னைக்கு வீடு என்னைக்கும் இல்லாம இவ்வளவு அமைதியா இருக்கு? பரவாயில்லையே. எப்போ எனக்கு லீவுனா நிம்மதியே இல்லாத மாதிரி ஏதோ நசன்னு இருக்க மாதிரியே இருக்கும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லம்மா, நல்லா தூங்கி எழுந்திரிச்சு. என்னமோ இன்னைக்கு நிம்மதியாவே இருக்குமா. என்ன சத்தத்தையே காணும், எதுவும் டிஃப்ரெண்டா இருக்கு. என்னம்மா விஷயம்? அது ஒண்ணுதாடா மைனே, இன்னைக்கு எதுக்கு வீடு இவ்வளவு அமைதியா நிம்மதியா இருக்குன்னு தெரியுமா? உன் பொண்டாட்டி இன்னைக்கு காலையில இருந்து யார்கிட்டயுமே பேசலடா. நம்ம வாட்டுக்கு எதுக்கு பேசலன்னு கேட்டோம்னு வச்சுக்க, அவன் வாட்டுக்கு லொடன்னு வாயை திறந்துருவா. பேசாம இருக்கதாண்டா நமக்கு நல்லது. நீனும் எதுக்கு பேசலன்னு கேட்டாத. அவன் பேசாத வரைக்கும் நமக்கு நல்லதான். ஒரு நாளாச்சும் நிம்மதியா இருந்துட்டு போவோமே. நான் சொன்னது ஞாபகம் இருக்கல்ல, வந்துட்டா. பேசாம காஃபி வாங்கிட்டு குடிச்சமா இருந்தமான்னு இருந்துக்க. நீ ஃபுல்லா நீ நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம். ஏதாச்சும் வாங்கி திறந்த மாட்டினடா. சரிம்மா நீ சொல்லிட்டீல, அப்படியே நடந்துக்கிறேன். அப்போ நம்ம பேசலைன்னா இது ஃபீல் பண்ண மாட்டாங்களா? நம்ம பேசலைன்னு சந்தோஷப்படுறாங்களா? இது தெரியாமல் காலையிலேருந்து கஷ்டப்பட்டு பேசாமல் இருந்தோன்னு எல்லாம் வீணாக போச்சா? ஸோ நம்ம பேசலைன்னு எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை.